வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சூரியன் எஃப்எம். நாங்கள் சூரியகுமார். இப்போ தான் முத மாதிரி நம்ம சேனல் பாருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போட போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ முதல் அப்டேட் பார்த்தீங்கன்னா, கேரளாவில் வந்துட்டு நிபா வைரஸ் வந்துட்டுருக்கு. அதனால் கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள்லாம் இண்டஸ்ட்ரியல் விசிட் அங்கே போகிறத வந்து தவிர்க்கணும். அங்கே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. நிபா வைரஸ் வந்துருக்கிறதுனால அது அது மொதல் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாத இப்போ பறவை காய்ச்சல் கொஞ்ச நாளுக்கு முன்னே ரீசெண்டாக வந்துட்டு அதுக்கும் செக் பண்ணி தான் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. சுகாதாரத்துறை மூலமாக செக் பண்ணி தான் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு அப்டேட்டு. அப்புறம் 2வது அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு ஜியோ, ஏர்டெல், அப்புறம் அந்த சிம் கார்டு பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அதிகப்படுத்திட்டாங்க. அதனால கவர்மெண்ட் சைடில் நீங்கள் பிஎஸ்என்எல் யூஸ் பண்ணிங்கன்னா, அந்த யூஸ் பண்ணுற சிம் கார்டு பிளான் எல்லாம் வந்துட்டு அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் தான் ஆகும், லாஸ் ஆகாது. நீங்கள் ப்ரைவேட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் ஆகும். இது 2வது அப்டேட். 3வது அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஆவினில் வந்து பால் விலை வந்து உயர்த்தப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பால்வளத்துறை அமைச்சர் வந்து இப்போ ரீசெண்டாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது 3வது அப்டேட்டு. அப்புறம் வந்துட்டு 4வது அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ரேஷன் கார்டு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இப்போ கொஞ்ச நாளாக இப்போ ரேஷன் கார்டு கொடுக்காம இருந்தாங்க, நிறுத்தியிருந்தாங்க. அந்த ரேஷன் கார்டு விண்ணப்பிச்சவங்க எல்லாருக்குமே ரேஷன் கார்டு கூடிய விரைவில் வழங்கப்படும்ன்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு 4 விதமான அப்டேட்டுக்காக தான் இந்த வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் பண்ண விருப்ப தகவல் தொடர்ந்து சூரியன் ஃபாலோ பண்ணுங்கள். சூரியகுமார், சூரியன்.